குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் 23, 1925. தேர்தல் பேய். இதை பற்றி பல தடவைகளில் நமது பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல்கள் என்பது ஒரு பாத்தியமற்ற கேள்வியற்ற சொத்தைப் போல் பிடித்தவனுக்கு பொண்டாட்டி என மதித்து பலாத்காரமான செய்கைக்கு ஒப்ப பல கொடுமைகள் நமது நாட்டில் இது சமயம் நடந்து வருகின்றன. சென்னையிலும் மதுரையிலும் கோவையிலும் இன்னும் மற்ற இடங்களிலும் நடக்கும் தேர்தல் பிரசாரங்கள் இந்தியா நாகரிகமற்ற தேசம் என்பாருக்கும் இந்திய மக்கள் சுயராஜ்யத்திற்கு யோக்கியதை அற்றவர்கள் என்பாருக்கும் தங்கள் கட்சிக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உபயோகப்படுத்திக் கொள்ளத்தக்கதான சாட்சியாய் விளங்குகிறது. ஆனபோதிலும் நமக்கு இவைகளை மறுக்கும் மார்க்கம் ஏதாவது உண்டா என்று பார்த்தால், பிரெஞ்சு தேசத்தில் இப்படி இல்லையா, பிரிட்டிஷ் தேசத்தில் இப்படி இல்லையா என்று சொல்லித்தான் தப்பித்துக் கொள்ள கூடுமாயிருக்கிறதே அல்லாமல் அவர்கள் சொல்லுவதை பொய்யென்றும் மறுக்க யோக்கியதை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இதோடு மாத்திரம் அல்லாமல் இந்தியாவின் விடுதலைக்கேற்பட்டதும் 2 வருஷத்திற்கு முன்பு மிக மிக பரிசுத்த தன்மையுடையது என்று சொல்லிக் கொள்ளப்பட்டிருந்ததுமான காங்கிரசின் பெயரும் உலகப் பெரியார், சத்தியாகிரக அவதாரம், அஹிம்சையின் சொரூபம் மகாத்மா என்று உலகோர்களாலேயே சொல்லிக் கொள்ளும் உத்தமரான காந்தியடிகளின் பெயரும் இந்தியா அநாகரிக தேசம் என்றும் சொல்வதற்கு ஆதாரமான செய்கைக்கும் சுயராஜ்யத்திற்கு அருகதையற்றது என்று சொல்வதற்கு ஆதாரமான செய்கைக்கும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறதென்றால் நாட்டுக்கு யோக்கியதை விடுதலை இங்கே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று யோசிப்போமேயானால் இத்தேர்தல் கருமங்களில் பிரவேசித்திருக்கும் யாரையும் சொல்ல இங்கு நாம் முன்வரமாட்டோம். ஆனால் இதை பார்த்து கொண்டு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கும் யோக்கியமான உண்மையான என்று சொல்லப்படும் சில பத்திரிகைகளையும் யோக்கியமானவர்கள் உண்மையானவர்கள் என்று சொல்லப்படும் சில தலைவர்களையும் தான் இப்பாதகத் தொழிலுக்கு காரணம் என்று சொல்லுவோம். துரோபதியை துர்ச்சாதனன் துகிலிருந்ததையும் மானபங்கப்படுத்தினதையும் தர்மபிமாதிகள் பார்த்து மௌனம் சாதித்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால், இப்பாரத தேவியை சில துர்ச்சாதனர்கள் துகிலிருவதையும் மானபங்கப்படுத்துவதையும் பார்த்து கொண்டிருப்பது அதிசயமா அல்லது அது தப்பிதமாகுமா என்று சிலர் ஐயரலாம். ஆனால் துரோபதியின் துகிலிருவதை பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு பலமிருந்தும் பொறுமையின் பலத்தால் பொறுத்து கொண்டிருந்தார்கள். பாரத மாதாவின் துகிலுரியப்படுவதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பான்மையோர் சுயநலத்தாலும் பேடித்தன்மையாலும் அலட்சிய புத்தியாலும் தாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எமது தாழ்மையான அபிப்பிராயம். இதன் பலனாய் தேசம் என்ன ஆகிறது என்பதை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து தாங்கள் செய்த தியாகங்களையும் தங்களது உழைப்புகளையும் தாங்கள் எதற்காகச் செய்தோம் பட்டோம் என்று நினைத்து பார்த்து தேச விடுதலைக்கேதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற முடிவுக்கு வருவார்களானால் இவர்கள் எப்படி மௌனம் சாதிக்க முடியும்? இவ்வளவு பெரிய அக்கிரமத்திற்கு கேள்வி இல்லையா? எல்லோருமா அறியாமையில் அலட்சிய புத்தியில் மூழ்கிவிட்டார்கள்? எல்லோருமா பயங்கொள்ளிகள்? எல்லோருமா சுயநலப் பேயால் ஆட்டப்படுகிறார்கள்? இப்படிச் சொல்வது தர்மமாகுமா என்று யோசித்தால், மகாத்மாவின் பேரால் காங்கிரஸ் பேரால் நடத்தப்படும் இந்த தேர்தல் அக்கிரமங்கள் ஒழுங்கானதா என்கிற எண்ணம் வாட்டுகிறதே. யாரை கேட்டாலும் நேரில் பேசும்போது இது அக்கிரமம்தான் என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். 1 கோடி ரூபாயும் 30,000 பேர் சிறைவாசத்தையும் மகாத்மாவின் சிறைவாசத்தையும் ராஜபோகத்தையும் ராஜசம்பத்தையும் பெருத்த தியாக புத்தியையும் ஆகுதியாய்க் கொண்டு செய்த விடுதலை யாகத்தில் இத்தேர்தல் சூழ்ச்சி என்கிற ராட்சசந்தானா உண்டாக வேண்டும்? உண்மையான சுயமரியாதையும் வீரமும் பொது நல எண்ணமும் தேசபக்தியும் 1-2-3 பேருக்காவது நம் தமிழ்நாட்டில் என்றைக்கு ஏற்படுகின்றதோ அன்றைக்குத்தான் இத்தேர்தல் ராட்சசன் மாய்வான். அதுவரை தமிழ்நாட்டில் கல்மாரியும் கல்லடியும் தடியடியும் மண்டை உடைவும் உயிர்ச்சேதமும் இன்னும் பல இழிகுணங்களும் தாண்டவமாடிக் கொண்டிருப்பது கொஞ்சமும் ஆச்சரியமல்ல. ஆனால் ஒன்று மாத்திரம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டு இதை முடிக்கிறோம். அதாவது, யோக்கியமான பத்திரிகைகள் என்பது மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தாலும் நமது சகோதர பத்திரிகையாகிய ஊழியன் எழுதியிருப்பது அவரவர் கட்சி பத்திரிகைகள் அவரவர்கள் சார்பில் பேசுகின்றன என்பதை பொதுமக்கள் மனதில் வைத்து பத்திரிகையில் காணப்படுவதை நம்பி அவசரப்பட்டு அபிப்பிராயம் கொள்ளாமல் பொறுமையோடிருந்து உண்மையை அறியும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம்.